வணக்கம் மக்களே. என்னடா ஆச்சரியமாக நடந்து போகிறேன்னு பார்க்குறீங்களா? கனடாக்கு வந்து எனக்கு முதல் தடவை. இப்போ நான் இப்படி இந்த வழியால் நடந்து இந்த பூக்களை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு இப்படியே நடையில் போனேன். ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் கொண்டு இருக்கின்றேன். அங்கே நடந்து போயிட்டு கிட்டத்தட்ட என்னோட வீட்டில் இருந்து அது ஒரு 700 மீட்டர் தூரம் தான் வரும். நடந்து போனேன். நான் ஒரு ஸ்கூட்டர் பைக் கொண்டு வாங்குறதுக்காக போகிறேன். டெய்லி நடந்து போய் நான் 7வது வேலைக்கு. இப்போ நான் இப்போ இந்த மாலுக்கு வந்துட்டேன். இந்த மாலில் நிறைய கடைகள் இருக்குது. என்ன வேணும்னாலும் வாங்கலாம். உடுப்புலேருந்து காட்வேர் ஐட்டங்கள்லேருந்து ஃபோன், சிம், சகல விதமான வாங்கக்கூடிய இடங்கள் தான் இது. இப்போ நான் அந்த கடைக்கு காட்டுறேன். கனடியன் டயர்னு சொல்லி இந்த கனடாவில் மிகவும் ஃபேமஸான கடை உண்டு. உள்ளே போவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள தான் அந்த இது இருக்குது. நான் ஃபோனில் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் எதுக்கும் நாங்கள் உள்ளே போய் நேராக பார்ப்போம். அந்த ஸ்கூட்டர் வாங்கினா நான் வேலைக்கு போய் வர மிகவும் இலவாக இருக்கும். டெய்லி நடந்து பஸ்ஸில் போயிடாது. அதனால் இந்த ஸ்கூட்டரை பார்ப்போம் தான் வந்திருக்கேன். என்ன விலை போகுது என்ன இதுண்டு. இதில் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. இதில் மெனு மாதிரி நாங்கள் எங்களுக்கு என்ன சம்மந்த தேவையோ அதை நாங்கள் செட் பண்ணினோம்னு சொன்னால் அது அந்த கடையில் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ எனக்கு அந்த ஸ்கூட்டர் வேணும். நான் அதை டைப் பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு பார்ப்போம் இருக்காண்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் இருக்குது. இதில் எனக்கு தேவையானது வந்து கீழே 839 அப்படியே போனால் இதுதான். இதை பார்ப்போம். இதுவும் வந்து 759 கனடியன் டாலர். இது 30 கிலோமீட்டராக ஓடலாம்ன்றது. அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது வந்து இதுன்றது வந்து 859 கனடியன் டாலர். இது 50 கிலோமீட்டர் ஓடலாம். இதை பார்ப்போம். இதாலேயும் சேல்ஸ் போட்டிருக்காங்க. $1089 கனடியன் டாலர் போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு நான் நேராகவே போய் பட்டியை பார்ப்போம்ட்டு இந்த சைக்கிள்கள் அந்த இதுகள் வச்சுருக்கிற இடத்துக்கு போனேன். அதில் பார்த்தேன் பாக்ஸில் இருந்தது. ஓகே, இந்த ஸ்கூட்டர் எடுத்தால் நல்லா மட்டும் தோணுது எனக்கு. ஸ்ரீலங்காலையும் இது ஓடலாம். ரோட்டில் ஓடுறக்கு அனுமதி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே கனடாவை பொறுத்தளவில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ரோட்டில் ஓடலாம். இதுதான் அந்த பட்டி. நான் இதான் எடுக்க போது 50 கிலோமீட்டர் ஓடலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வாங்குவோம்னு தான் யோசிக்கிறேன். இதுக்கு அது மட்டும் இல்லை, ஹெல்மெட் தேவை. ஹெல்மெட் இந்த சைட்டுக்கு இருக்குது. ஓகே, ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விலை. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குரிய ஹெல்மெட். அங்கால இருக்க பெரிய ஆக்கள் இந்த ஹெல்மெட் விலையில் சரியான விலை. $56 $76ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு ஹெல்மெட் $39 போட்டிருந்தாங்க. இது $44, இது $39. ஸோ இந்த ஹெல்மெட்டை வாங்க முடியும். இதையே நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்கூட்டர் எப்படி விட்ட கொண்டு போகிறேன்னு தான் தெரியலை. ஹெல்மெட் ஓகே. இந்த ஸ்கூட்டர் எப்படி கொண்டு போகலாம்னு பார்த்தா இங்கேயும் அதுக்குரிய லொக் வாங்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதை கொண்டு போய் எங்கேயா நான் ஷாப்பிங் பண்ண போகும்போது அந்த ஸ்கூட்டரை கொண்டு போய் எங்கேயா விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு லொக் வாங்கணும். அந்த லொக்கையும் பார்த்தேன். நல்ல ஹெவியாகவும் நல்ல இதாகவும் உறுதியாகவும் இருந்தது. அது $20. ஓகே, இதையும் வாங்கத்தான் வேணும்னு சொல்லி இதையும் வாங்கிட்டேன். ஹெல்மெட் வாங்கி இதையும் வாங்கிட்டு நான் துருவா கேசியருக்கு போனேன். கவுண்டருக்கு போயிட்டு பில்லை போடுவோம்னுட்டு போனேன். போயிட்டு அம்மாடா ஒரு மாதிரி வீட்டை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணினேன். அதுக்கு எல்லாமே ரெடிமேடாக தான் இருந்தது. அதில் ஒரு கெட்லாக் புக் கொண்டு வச்சுருந்தவங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னோடய பில் எடுத்து பார்த்தேன். $900 கனடியன் டாலர் முடிஞ்சது எனக்கு. நான் செப்பரேட்டாக வாங்கினேன். லொக் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட எனக்கு $950 கனடியன் டாலர் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு பார்த்தீங்கன்னா 2,11,000 கிட்ட வரும் நினைக்கிறேன் இப்போ போகிற ரேட்டுக்கு. இது மடிக்க உள்ள வீட்டுக்குள்ள தூக்கி கொண்டு வைக்கலாம். பஸ்ஸிலையும் தூக்கிட்டு போகலாம். அங்கே அது சாட்சிலாம் நின்றுட்டுனா கூட நல்ல சேஃப் எங்களுக்கு. ஒரு மாதிரி வாங்கி முடிச்சாச்சு. இதில் வெட்டி சாட்சியெல்லாம் டிஸ்பிளேயில் பார்த்துக்கொள்ளலாம். இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்றதுலாம் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸை கொண்டு வந்து போட்டாச்சு. இனி இதில் தான் வேலைக்கு போயிட்டு வரப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.